நடிகரும் இயக்குநருமான மனோஜ் பாரதிராஜா நேற்று மாரடைப்பால் காலமானார். அவரது உடல் நீலாங்கரையில் உள்ள இல்லத்தில் இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. திரைத்துறையினர், அரசியல் கட்சித் தலைவர்கள் என பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் செய்தியாளர் சுரேஷ் நேரலையில் வழங்க கேட்கலாம். சுரேஷ், மனோஜின் உடலுக்கு பல்வேறு திரைப்பிரபலங்கள் அஞ்சலி செலுத்தி வராங்க. அரசியல் கட்சி தலைவர்களும் இரங்கலை தெரிவிச்சிட்டு வராங்க. தற்போது யாரெல்லாம் அங்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்காங்க? விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. நடிகரும் இயக்குநருமான பாரதி ராஜாவின் மகன் மனோ பாரதிராஜ் நேற்று மாலை மாரடைப்பு காரணமாக மரணமடைந்தார். தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு இயக்குனர் என்றால் அது பாரதி ராஜா ஆவார். அவருடைய மகன் தான் மனோ பாரதிராஜ். தமிழ் சினிமாவில் 1999ஆம் ஆண்டு வெளியான தாஜ்மஹால் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் மிகவும் பிரபலமடைந்தார். அதன் பிறகு அவர் நடித்த பல படங்கள் என்பது தோல்வி முடிந்த நிலையில் நடிப்பில் இருந்து சற்று விலகியே இருந்தார். அதன் பிறகு உதவி இயக்குநராக மணிரத்னம், சங்கரிடம் உதவி இயக்குநராகவும் பணியாற்றினார். அதன் பிறகு சில படங்களையும் அவரே தயாரித்தார். அந்த படங்கள் கூட மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறாது இருந்த சூழ்நிலையும் இருந்தது. அதன் பிறகு மனோ பாரதிராஜ் அதாவது உடல்நிலை என்பது சற்று அவருக்கு பிரச்சனை இருந்த காரணத்தினால் வீட்டுக்கும் மருத்துவமனைக்குமாக தொடர்ச்சியாக சென்று கொண்டிருந்தார் என்றால் இதே பிரச்சனை கோளாறு காரணமாகவே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். அதன் பிறகு அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பிறகு மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு இருந்தார். வீட்டிலிருந்தே தொடர்ச்சியாக மருத்துவமனைக்கு சென்று வந்திருந்தால் இந்த நிலையில் தான் நேற்று திடீரென்று மறுபடியும் இதய பிரச்சனையிலிருந்து ஏற்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக தான் நேற்று மாலை அவர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் கொண்டு செல்லும் வழியிலே அவர் மரணம் அடைந்தார். அதன் பிறகு அவர் சேத்துப்பட்டு இருக்கக்கூடிய அவர் இல்லத்திற்கு அவருடைய உடல் என்பது வைக்கப்பட்டிருந்தது. நேற்று வந்து சினிமா பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் என பல்வேறுகளும் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தனர். அதை தொடர்ந்து நேற்று நள்ளிரவு அவருடைய உடல் சேத்துப்பட்டியில் இருந்து நீலாங்கரையில் இருக்கக்கூடிய பாரதி ராஜாவின் சொந்த வீடான இங்கே நீலாங்கரைக்கு கொண்டு வந்தனர். இங்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காலிலிருந்தே பொதுமக்கள், சினிமா துறையினர், அரசியல்வாதிகள் என பலரும் வந்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய், தேசிய முற்போக்கு கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் போன்றவர்களும் தொடர்ச்சியாகவும் அவருக்கு அஞ்சலி செலுத்தினர். அதை தொடர்ந்து சினிமா பிரபலமாக இருக்கக்கூடிய பிரபு, சூர்யா, கார்த்திக், டைரக்டர் ஹரி, நகைச்சுவை நடிகர்கள், இன்னும் பலர்கள், கவுண்டர்மணி, செந்தில், இன்னும் பலரும் காலையிலிருந்தே அவர் உடலுக்கு என்பது அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இதை தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் தமிழகருடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் இவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த வருகை தர இருக்கிறார். அதை தொடர்ந்து இவருடைய உடல் என்பது இங்கே இவருடைய பாரதி ராஜா வீட்டில் 4 மணி வரை வைக்கப்படும். அதன் பிறகு அவருடைய உடல் இங்கிருந்து அதாவது பெசன் நகர் இருக்கக்கூடிய மின் மயானத்திற்கு வாகனத்தின் மூலமாக சாலை மார்க்கமாக கொண்டு சென்று அந்த மின் மயானத்தில் அவருடைய உடல் வந்து தகனம் செய்யப்படும். ராஜலட்சுமி, தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ். நடிகரும் இயக்குநருமான மனோஜ் பாரதிராஜா நேற்று மாரடைப்பால் காலமானார். அவரது உடல் நீலாங்கரையில் உள்ள இல்லத்தில் இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின் திரைத்துறையினர், அரசியல் கட்சி தலைவர்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். சமுத்திரம் படத்தில் அப்படி இவர்கிட்ட மட்டும் நான் டேட்டே கேட்க மாட்டேன், மனோஜ்கிட்ட மட்டும். இப்போ எல்லா நாளும் ஃப்ரீயாக வச்சுக்க, நான் ஒரே ஷெட்யூலில் தான் முடிச்சிடுவேன். கவுண்டமணி சார் பிஸியாக இருக்கார், அந்த பக்கம் செந்தில், இந்த மாதிரி சரத்குமார் இவங்கெல்லாம் பிஸியாக இருக்கனால இவர்கிட்ட மட்டும் டேட்டே பல்காக வாங்கி வச்சுட்டு அதை ஷூட்டிங் டேஸ்லாம் மறக்கவே முடியாது. அப்போ தான் கர்நாடகாவில் வந்து ஒரு பிரச்சனையில் ஒரே அடிதடி நடந்தது. ஸோ அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நைட்டு பூரா எனக்கு அந்த தாட்ஸ் தான். அவர் நடித்தது, இது பண்ணது, ஃபைட் பண்ணது, அந்த எண்டு சீனில் தங்கச்சிக்கிட்ட பேசுகிறது, இதே தாட்ஸ் தான் எனக்கு. ரொம்ப நல்ல ஒரு இது. அந்த படத்தில் வந்து அவர் ஷீல்டு வாங்கினார் கமல் சார்கிட்ட. அதாவது அந்த படத்துக்கான ஒரு 100 days ஃபங்க்ஷனில் கமல் சார் வந்து எல்லாருக்கும் ஷீல்டு வாங்கினார். சார் இதான் சார் என்னோடய முதல் ஷீல்டு அப்படின்னாரு. அவங்க அப்பா பார்க்குறதுக்கு தான் முடியல பாரதிராஜ் சார். அப்போ ஏற்கனவே அவர் வந்து ஏஜ் ஃபேக்டர்னால கொஞ்சம்
தள்ளாடி தான் இருக்கார். இதில் வந்து ரொம்ப உடஞ்சி போயிருக்காரு. அவரால் அழக்கூட முடியல. ஏதோ பேசுகிறாரு, சொல்கிறாரு. ஆண்டவன் தான் எல்லாருக்கும் காப்பாற்றணும். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறேன். நன்றி. யாரும் யாருக்கும் ஆறுதல் சொல்ல முடியாத ஒரு சோகம் நிகழ்ந்திருக்கிறது. மனோஜ் என்ற இளைஞன் மறைந்திருக்கிறார். பாரதி ராஜா என்ற முதியவர் தேற்ற முடியாமல் தவிக்கிறார். ஓர் இளைஞன் மறைந்த சோகமும் ஒரு முதியவர் தேற்ற முடியாத சோகமும் இன்று நிகழ்ந்திருக்கின்றன. இந்த சோகத்திலிருந்து நாம் சில பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு பிறப்பும் ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்ள வருகிறது. ஒவ்வொரு இறப்பும் ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுத்து விட்டு போகிறது. மனோஜின் மரணம் கற்றுக் கொடுக்கிற செய்தி ஒன்று உண்டு என்றால் இதைத்தான் நான் கருதுகிறேன். கலைஞர்கள் தங்கள் உடலை கவனித்து கொள்ள வேண்டும். கலை வாழ்விலேயே தங்களை கரைத்து கொண்டவர்கள் உடல் குறித்த உணர்வையோ விழிப்புணர்வையோ பெறாதவர்களாக இருக்கிறார்கள். கலைஞர்கள் தங்கள் உடலை கட்டமைத்து கொள்ள வேண்டும், வாழ்க்கை முறைகளை வகுத்து கொள்ள வேண்டும் என்று மனோஜின் மரணம் நமக்கெல்லாம் கற்பித்து விட்டு சென்றதாகவே நாம் கருத வேண்டியிருக்கிறது. எங்களுடைய கலை குடும்பத்தை சார்ந்த எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்த பாரதி ராஜா அவர்களின் மகன் மனோஜ் அவர்கள் இறந்த செய்தியை கேட்டு தாங்க முடியாத துயரத்தில் எங்கள் கலை உலகம் தமிழ்நாட்டு மக்களும் இருக்கிறார்கள். இந்த மரணத்தை பற்றி என்ன சொல்கிறதுனே தெரியல. மரணம் எல்லாருக்கும் வரும், ஆனால் இந்த வயசில் வரக்கூடாது. அதை தாங்குகிற சக்தி அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கு எப்படி இருக்கும்னு நினச்சி கூட பார்க்க முடியல. ஒரு மரணத்தை பார்த்துட்டு தைரியம் சொல்லலாம் அப்படின்னு நம்ம மனசில் நம்மளே தேத்திக்கிட்டு வந்து ஒரு தைரியத்தை சொல்கிற ஒரு தைரியம் கூட நமக்கு இல்லை. டைரக்டர் பாரதி ராஜா சாரை பார்த்துட்டு என்ன பேசுகிறதுனே தெரியல. ஏற்கனவே அவர் வந்து எவ்வளவோ அவருடைய ஏஜ் ஒரு ஃபேக்டரு. ரெண்டாவது வந்து அவருக்கு இருக்கிற ஒரு பையன் ஒரு பொண்ணு, அதில் அந்த பையன் மேலே அவருக்கு உயிர். அதுலேயும் மனோஜ் வந்து ஒரு நல்ல கேரக்டர், ரொம்ப அருமையான பையன், ரொம்ப அருமையாக. நான் ஒரு 7 வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன். எப்போ பார்த்தாலும் அந்த சிரிப்போட அந்த ஓடி வர்றதும் அந்த கட்டி பிடிக்கிறதும் அந்த பேசுகிறதெல்லாம் இன்னும் என் கண்ணில் அப்படியே இருக்குது. இது எப்படி எனக்கு வந்து ஆறுதல் சொல்கிறது தெரியல. ஆனால் இப்படி ஒரு மரணம் வந்து கண்டிப்பாக அவங்க குடும்பத்தில் நடந்திருக்கும்.